சேப்பாக்கில் T20 கூப்பிட்டு வந்து எனக்கு டெஸ்ட் மேட்சை காமிச்சிட்டான் ப்ரோ. விஜய் சங்கர் மாஸ் ப்ரோ. சிஎஸ்கே டீமே பெஸ்ட் ப்ரோ. எவனும் ஒழுங்கு ஆட மாட்டேங்கிறான் தம்பி. மேட்ச் ரொம்ப கேவலமாக போச்சு தம்பி. இது வந்து 20 ஓவர் டெஸ்ட் மேட்ச் சரிங்களா. இது வந்து இந்த மேட்ச் 20 ஓவர் மேட்ச்சில் மொத்தம் 3 6 தான் போச்சு. ஓகே, மேட்ச்சில் உள்ள ஃபோக்கஸே போயிடுச்சு. எத்தனை பாலுக்கு எத்தனை ரன் அடிக்கணும்னு சொல்லி உள்ள விஷயமே ஆடியன்ஸுக்கு தெரில. பின் ட்ராப் சைலண்டில் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு வரோம். தயவு செஞ்சு அந்த டீம் செலக்ட் பண்ணுறாங்களே ஒரு குரூப்பு, அவங்களே மாற்றணும். ஏன்னா தப்பாக ஆள் எடுத்து வச்சுக்கிறானுங்க. பேட்டிங் எடுத்தவன் பேட்டிங் ஆட மாட்டேங்கிறான், பவுலிங்காக எடுத்தவன் பவுலிங் ஆட மாட்டேங்கிறான். நம்மளை ஆடியன்ஸ் காசு கொடுத்து வந்து பார்க்குறோம் இல்லையா, நம்ம தான் முட்டாளாயின்னு இருக்கோம் சரிங்களா. வேற ஒன்றுமே இல்லை. வேற ஆமாம் தம்பி, இந்த பாருங்க இவ்வளோ கம்மியான ஸ்கோரு. 12வது ஓவரில் தலைவர் வராரு. உங்கள் தலைவர், எங்கள் தலைவர் இல்லை, உங்கள் தலைவர் வராரு. வந்து என்ன ஆடினார் சொல்லுங்க. இவர் தானே மேட்ச் ஃபினிஷரு. ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரா? ரொம்ப இந்த ஐபிஎல்ல இருக்கிறதுல கேவலமான மொக்க டீமு நம்ம டீம் தான் சரிங்களா. நான் வந்து பாருங்க, சென்னையும் கிடையாது, எந்த டீமும் கிடையாது. ஒரு காமன் ஆடியன்ஸ், கிரிக்கெட் காமன் ஆடியன்ஸ். வயிற்றுச்சல் சொல்கிறேன். 7500 ரூபா காலி. ஆப்னர் டீமுக்கு 20 ஓவர்னா சென்னைக்கு 30 ஓவர் கொடுக்கணும் பொழுது. ஐபிஎல் நிர்வாகத்திட்ட சொல்லி சென்னைக்கு 30 ஓவராக வாங்கி கொடுத்தா தான் இவங்க ஜெயிப்பானும் பொழுது. என்னங்க டீம் இது? எல்லாம் இளம் பிளேயர்களே கிடையாது. எல்லா டீமில் வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த டீமில் தான் ஷெட்டுக்கு போகிற வண்டிங்களாம் வச்சுருக்கிறானுங்க. அப்புறம் எங்கே ஜெயிக்கிறது? எல்லாம் வேஸ்ட்டுங்க. அடுத்த மேட்ச்க்கெல்லாம் கூட்டமே இருக்காது போல இருக்குங்க. ஹேட்ரிக் ஆஃப் லாஸஸ் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். பட் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி நைஸ் ஸ்டார்ட் பவுலிங்லேயுமே அண்ட் பேட்டிங்கில். பட் தென் பேட்டிங்கில் மிடில் ஆர்டர் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. கான்வே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தாங்க லாஸ்ட் மேட்ச் கான்வே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி கான்வே வந்து எந்த இம்பாக்ட்? அவர் ஹீ ஸ்டில் பிளேட் குட். ஏன்னா வந்து ரவீந்திரா பேசிக்காக டக்கு, ருத்ராஜும் வந்து 1 or 2 runs. ஸோ ஹீ ஸ்டில் பிளேட் குட். ஆப்ஷனில் எடுத்ததே இந்த வாட்டி சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி அவங்க கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. பிளேயர்ஸே இந்த தடவை முன்னாடி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா லுக் ஆக்ஷனில் there's no லைவ் ஸ்டாட்ச். அவங்க கடைசி 1 yearல எப்படி விளையாண்டுருக்கான்னு பார்த்தோம். ஆக்ஷனில் எடுப்பாங்க, எடுத்தாங்க. பிளேயர்ஸ் கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. விஜய் சங்கர் இன்னைக்கு ஆடினது ஃபுல்லாக டெஸ்ட் மேட்ச் மாதிரியே இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. விஜய் சங்கர் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடினார். ஸ்டில் அவரோட ரன்ஸ் பால் ஸ்பீடுன்னு ஹையாக இருந்து அண்ட் அவர் ஒருத்தர் தான் கொஞ்சமாச்சு விளையாடினார். நமக்கு ஹோம் கிரவுண்ட்லேயே ஒரு 180ன்றது ரொம்ப சேஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்கோராக இருக்குது. நிறைய பேர் 200+ அடிக்கிறாங்க இல்லையா, நம்மளால இன்னும் அதை சேஸ் பண்ண முடியலன்றப்ப கண்டிப்பாக நம்ம வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி. ஏன்னா நம்ம டெய்ல் எண்டர்ஸ் முன்னாடி மாதிரி இல்லை. ஸோ லைக் 50 of 18 was an easy target for us like 5 years ago. Now it's become difficult. Plus இது 2020 ஒரு ரெப்பிட்டேஷனாக இருக்குது. அந்த வருஷமுமே 19ல் we lost the final to MI by 1 run. 20ல் ஃபர்ஸ்ட் மேட்ச் we beat MI. ஓகே, சீசன் நல்லா போகும்னு நினச்சோம். ஃபுல் சொதப்பல். சேம் திங் இப்போ. ஓகே, ருத்ராஜோட கேப்டன்சி இப்போ வந்து சரி கரெக்டாக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன ஃபீல் பண்ண முடியுது? ஓகே, பட் யூனோ அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் செட் பண்ணணும். முதல்ல இறங்குவார், 1 down இறங்குறது வந்து சரியாக படுதா? ஐ ஃபீல் லைக் அவர் திருப்பி ஓப்பனிங் போயிட்டு ரவீந்திரா 1 down இருக்கணும். அது கரெக்டான ப்ரொசீஜர் மாதிரி தான். சரி, நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கூட இதே மாதிரி ஃபார்மில் இருந்துச்சுன்னா எப்படி போகணும்னு நினைக்கிறேன்? கம்பேக் கொடுப்பாங்களா சிஎஸ்கே? கண்டிப்பாக கம்பேக் கொடுத்தே ஆகணும். we don't even have a choice. இந்த சீசன் அவ்வளோதான், சாமிக்கு விட்டுருக்கான். கம்பேக்லாம் இல்லை ப்ரோ, அவ்வளோதான், சாமிக்கு விட்டுற வேண்டியதான். நான் பர்ஃபார்மன்ஸே இல்லைண்ணா, என்னென்ன ஆடுறாங்க. அடுத்த சீசன் தான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு மேட்ச்சு. டெல்லி டிசர்வ்ஸ் ஆல் த கிரெடிட்டுங்க. ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டு, போலிங்கு எல்லாத்துலேயும் இவங்களை முந்திட்டாங்க. உண்மையை நம்ம ஒத்துக்கணும். டிஸப்பாயின்மெண்ட் தான், ஆனாலும் ஒரு நல்ல மேட்ச்சு. என்ன சார் ஆச்சு? கடந்த சில மேட்சை தோத்துட்டே இருக்கு. எவ்வளோ 1000 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள யூஸ் பண்ணுங்க. திருப்பி அதே பார்த்தா நல்லா இல்லை. இப்போ போய் எம்ஜிஆர் படம் பார்க்க முடியுமா? தோனி பெருசாக கட்டி வச்சார் சாம்ராஜ்யம், மொத்தமாக சாஞ்சு போய் கிடக்கு. தெரியல, ருத்ராஜ் நல்லா பண்ணணும். பேட்டிங் சுத்தமாக சரியில்லை. டிஃபெண்ட் பண்ண மாட்டுறாங்க, எல்லாத்தையும் சேஸ் பண்ண போயிடுறாங்க. டிஃபெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பிச்சில் சேஸே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆனால் கொஞ்சம் நல்லா இதுவாக போச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் டொக்கு தான் இருந்ததே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணோம். ஆனால் இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஃபைனல்ஸ்லாம். கண்டிப்பாக வர கம்பேக் சூப்பர் கிங்ஸ் இந்த வாட்டி இல்லையா? வாய்ப்பு இல்லை. சரி, நிறைய டீம் வந்து 200+ ஈஸியாக இருக்குது. நம்ம 180 170 நம்ம டீமுக்கெல்லாம் அது 180 எல்லாம் இப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். 150னா ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
நான் அவங்க 180 போகும்போது வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ஸ்லோ, பாதியிலே கிளம்புற மாதிரி தான் இருந்தது. ஒரு நெட் டு நெட் போக வேண்டியதை கூட இவங்க ரொம்ப டவுனாக இது பண்ணுறாங்க. இந்த வாட்டி தலை சீக்கிரமா இறங்கினாரு, ஆனாலுமே எந்த இம்பாக்டுமே இல்லை. தலை வந்துமே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வர மாட்டேங்குது. அவருமே கொஞ்சம் அவரை மட்டும் சொல்ல முடியாதுல்ல, இட்ஸ் டீம் ஒர்க். ஒட்டுமொத்த டீமும் இது பண்ணணும். வரவங்க ஃபஸ்ட்டு எல்லாமே ஓப்பனிங் பிளேயர்ஸ் எல்லாருமே டக்கு டக்குன்னு போயிட்டாங்க. ஸோ நம்ம மிட் பிளேயர்ஸை மட்டும் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் மிட் விக்கெட் ஹோல்ட் பண்ணாங்க, பட் ஸ்டில் ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இன்னிங் முடிஞ்சப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் செமையாகவே இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ இதில் வந்து அவ்வளோ விக்கெட்ஸ்லாம் எடுத்தோம். ப்ளஸ் ஸ்கோரும் இட்ஸ் நாட் அ வெரி கிரேட் ஸ்கோர். ஓகே, மேனேஜபிள், நம்மளாம் ஈஸியாக அடிக்கிற ஒரு ஸ்கோர் தான். அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு நம்ம செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆனதும் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவர்ஸ்லேயே ஏன்னா அது விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் அதான் அதுலேயே கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அப்படியே ஒன்றா போக ஆரம்பிச்சிருச்சு. பட் வி ஜஸ்ட் காட் அவுட் இன் 25 runs. இன்னும் கொஞ்சம் யாராக ப்ரெஷர் பண்ணி ஒரு இன்னும் கொஞ்சம் ஃபியூ 6s வந்திருந்தா கண்டிப்பாக வின் பண்ணியிருப்போம். பேட் டைம். நிறைய டீம் வந்து 200 + 280 தான் அடிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். 170ன்றதே பெரிய ஸ்கோர் மாதிரி நம்மளால சேஸ் பண்ண முடியல. அதுதான் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நம்மளும் அடிச்சிருக்கோம் 200 வந்து நல்லாவே ஈஸியாக சேஸ் பண்ணிலாம் வின் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து பேக் டு பேக் இது தேர்ட் அப்படியே ஒரு ஹேட்ரிக்காக அவுட் ஆகிட்டு வரும், விச் இஸ் நாட் அ வெரி குட் சைன். வின் பண்ணிவிடுவோம் அப்படி அந்த எப்படியாச்சும் அப்படின்னு தான் நினச்சோம். பிகாஸ் த ஸ்கோர் வாஸ் ஜஸ்ட் 170. ஆனால் இப்படி ஆனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் வி ஹாவ் டு கம் பேக் ஸ்ட்ராங்கர். அப்போ தான் வந்து போக முடியும். இந்த ஃபார்ம் பார்க்குறப்ப கண்டிப்பாக இல்லையோன்னு தோணுது. பட் ப்ராபப்ளி வி ஆர் ஜஸ்ட் 4 matches sold இல்லையா, இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது. இஃப் வி கம் பேக் ஹார்ட். ஆனால் சிஎஸ்கே இஸ் கிரேட் அட் கம்பேக்ஸ். நம்ம மட்டும் கம்பேக் பண்ணோன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே நோ ஸ்டாப், அன்ஸ்டாப்பபிள் அப்படியே போயிட்டே இருக்கும். அமேசிங் மேட்ச். தோனி தலை ரீஃபண்ட் மணி ரீஃபண்ட். தலை பெஸ்ட் பிளேயர் இன் தி வேர்ல்ட். தலை தோனி பெஸ்ட் ஃபினிஷர். பேட்டிங் ஃபீல்டிங் மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங் மிஸ். குட் பேட் அக்லி படம் நல்லா இருக்குண்ணே. சிஎஸ்கே மேட்ச் ஆனால் நல்லாவே இல்லைண்ணே. இவ்வளோ காசு கொடுத்து வரது வேஸ்ட் மேட்ச். இது சும்மா ஆடுறாங்க டொக்கு வச்சுக்கிட்டு, வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன ஆச்சு சிஎஸ்கேக்கு? என்ன ஆச்சு நினைக்கிறேன்? சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் இன்டென்ட்டே இல்லை பேட்டிங்கில். பேட்டிங்கில் ஒரு இன்டென்ட்டே இல்லை, ஒரு பாசிட்டிவ் மாதிரி ஆடல. ஆனால் ஒரு மும்பை இந்தியன்ஸ் தோனிக்காக தான் நினைக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் தோனிக்காக தான் வந்தது. ஆமாம். டீம் இந்த மாதிரி போகிறப்ப என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அது என்ன சொல்ல, தோனி ரிட்டையர் ஆகிடலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன சொல்கிறது, இது வந்து இன்டென்ட்டே இல்லாத மாதிரி தெரியுது. இவ்வளோ 18 வருஷமாக நம்மளும் சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்ருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்டென்ட் இல்லாமல் ஆடின எந்த வருஷமும் நம்ம பார்த்தது கிடையாது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மகிட்ட டக் அவுட்லேயே நம்ம என்ன சொல்லுவாங்க, ஆக்ஷன்லேயே நம்ம தோற்று போயிட்டோம். நம்மக்கிட்ட சரியான பிளேயர்ஸுங்க நம்ம எடுக்கலை. இங்கே நம்ம வந்து சிவம் டூபியை தவிர யாருமே ஹிட்டர் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஓப்பனிங்ஸ் அந்த ருத்துராஜ் ஆனதுக்கப்புறம் ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. தோனினாலே அடிக்க முடியல. ஜடேஜா என்ன பண்ணுறான்னு அவருக்கு தான் தெரியும். அவர் பேட்ஸ்மேனாக பவுலராக ஃபீல்டரான்னு அவருக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி அஸ்வின் அவ்வளோ நம்பிக்கையோடு எடுத்தாங்க சிஎஸ்கேல இருக்கணும் அப்படின்னு. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக இல்லை. ஸோ இது வந்து ஓவரால் டீம் பெர்ஃபார்மன்ஸே சரியில்லை. ஸோ இந்த வருஷம் இவங்க அவ்வளோதான், லைக் இருக்கிற மேட்சை முடிச்சுட்டு போகிறது அவ்வளோதான். எப்படின்னா நம்ம வந்து நிறையா வெற்றிகளையும் பார்த்தாச்சு, தோல்விகளை சந்திக்கக்கூடிய நேரங்களாக இருக்குது. அதையும் நம்ம பொறுத்து தான் போகணும். ஏன்னா ஜெயிச்சப்போ வந்து நம்ம தலையில் தூக்கி வச்சு விளாண்டோம். ஆனால் இதே மாதிரி தோல்வி வரப்பையும் நம்ம அதை சந்தித்து போயிட்டு தான் இருக்கணும். ஏன்னா தோல்வி இருந்தால் ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோக்குறதும் ஒரு சீரியஸ் தோக்குறதும் பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்காக உழைக்கணும். கண்டிப்பாக தோனி ஃபேன்ஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச் எல்லாருமே வருவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. தோக்குற டைமும் தோனி சைடு நிற்போம். இங்கே தோக்குற டைமில் கூட நிற்போம்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னன்னே தெரில. கூட நிற்கிறதுனா அவங்க ஒரு ஜெயிக்கிறதுக்கு ஒரு இன்டென்ட் காமிச்சா கூட பரவாயில்ல. அவங்க பாட்டிக்கு தனியாக ஒன்று ஆடுறாங்க, க்ரௌடு பாட்டிக்கு தனியாக ஆடுது. ஐ மீன் எது கிரிக்கெட் பார்க்க வராங்களா இல்லை எதுக்கு வராங்கன்னு கூட தெரில. சூப்பரானாங்க ப்ரோ. என்ன ப்ரோ பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ. ப்ரோ டெஸ்ட் மேட்ச் விட நம்ம ஆளுங்க வந்து எல்லாருக்கும் ட்ரைனர் கொடுக்குறாங்க ப்ரோ. எல்லா பிளேயருக்கும் ட்ரைனர். சென்னை சூப்பர் கிங்ஸு வேஸ்ட்டு. நம்மளுக்கு 170 தான் ப்ரோ. 180 அதிகம் ப்ரோ. நம்ம டீமுக்கு 170னா வின் பண்ணுவாங்க. 180லாம் போச்சுன்னா கஷ்டம். சாலிட் ஹிட்டர் இல்லை. நிறைய பேர் நிறைய எடிட்ஸ்லாம் போடுறாங்க, ரெய்னா வேணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இன்னும் பார்க்கலாம் நினைக்கிறேன் சிஎஸ்கே. ஆமாம், உண்மையிலுமே அந்த பவர் பிளேலேயே ஒரு 50-60 ரன் அடிக்கிற
பிளேயர்ஸ் தான் மேனிட்ரி. ஆனால் நம்ம இடத்துல வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 35 தான். அதை வர டொக்கு வச்சு ஆடுவோம் இல்லையா, அதே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பவுலிங்கில் வந்து சொதப்பிட்டாங்க. 180 ரன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த டீமை வச்சு எந்த கிரவுண்டாக இருந்தாலும் சரி, எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சரி, இவங்க பேட்டிங்கை வச்சு 170க்கு மேலே அடிக்க வாய்ப்பே இல்லை. சில பவுலிங் ஆப்ஷன்ஸ்லாம் அஸ்வின் 3 ஓவர் போட்டார், ஜடேஜாவை ஃபுல்லாக யூஸ் பண்ணல. நூர் அகமத் 3 ஓவர் தான் போட்டாங்க. இன்றைக்கி அடிச்சிட்டாங்க அவர், அதனால் 3 ஓவர் போட்டது ஓகே. ஸோ பவுலிங் ஆப்ஷன் இவர் 3 ஸ்பின்னரை வச்சு விளையாடும் போது இவங்களுக்கு வந்து 12 ஓவர்ஸ் போடணும், இல்லை அட்லீஸ்ட் 10 ஓவர்ஸாவது போடணும். அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் துபையாவது பிளேயிங் 11ல் வச்சுட்டு அவரை 2 ஓவர் போட வச்சுட்டு ஒரு ஸ்பின்னரை ட்ராப் பண்ணிட்டு இன்னொரு பேட்ஸ்மேனையாவது எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனையாவது இம்பாக்ட் சப்பாக கொண்டு வரலாம். அதனால் பவுலிங்கில் முதல்ல விட்டாச்சு. அதுக்கப்புறம் சேசிங்கில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. பவர் பிளே 2 விக்கெட் போனதுக்கப்புறம் என்ன ஆடினாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. ஒரு எந்த கேமாக இருந்தாலும் ஒரு 8 to 20 ஓவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ஏதோ வந்தது வரட்டும் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு மேட்சை முடிச்சுட்டு அடிச்சுட்டு போவோன்ற மாதிரி அடிச்சு போயிட்டாங்க. ஒன்று ட்ரை பண்ணி வின் பண்ணோம், இல்லாட்டி ட்ரை பண்ணி கிட்ட வந்து தோக்கணும். ரெண்டுமே இல்லாமல் இன்னும் 2 கட்டமாக முடிஞ்சிச்சு மேட்ச். நல்லா தான் போச்சு, பட் ஒரு பிட் டிசப்பாயின்மெண்ட் ஜெயிக்கலன்னு. பட் ஸ்டில் ஓகே, ஃபைன் தான். பேட்டிங் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இது கொடுக்கலாம், வாய்ப்பு கொடுக்கலாம். ஆமாம், இது ஃபர்ஸ்ட் மேட்ச் அவனுக்கு பார்க்கும். டிசி நல்லா ஆடினாங்க ப்ரோ. அவங்க பவர் பிளே நல்லா, மிடில் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துருக்கு ப்ரோ. மெயினாக சிஎஸ்கே பண்ண தப்பு என்னன்னா, ருத்ராஜ் கைக்வாட் 4 மேட்ச் ஆச்சு, இன்னும் ஓப்பனிங் வராமல் இருக்காரு. இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஃபிட்னஸ் அவர் கேப்டன் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபிட்னஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஓப்பனிங் வந்தால் நல்லாயிருக்கும். டாப் 3 ரச்சின் ரவீந்திரன் நம்பர் 3 போயிட்டு இந்தியன் பிளேயர் அன்சுல் கம்போஜ் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. அதான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, கம்பேக் கொடுக்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே 160 தான் முடியுது இப்போ பவுலிங். அவே டீம்லாம் 180 அடிக்கும்போது சிஎஸ்கேவால முடியும். இன்னும் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சிஎஸ்கே வெறும் டாப் ஆர்டர் பேட்டிங் நம்பி தாங்க இருக்கிறாங்க. அவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தராவது அடிக்கணும். அதுக்கப்புறம் சிவம் துபை அடித்தா மட்டும்தான் இருக்குது. அதுதாங்க ரொம்ப வீக்னஸாக இருக்குது. 3 பேர் போயிட்டாங்கன்னா அந்த ஹிட்டர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அடிக்க முடியல. बहुत ही अच्छा लगा चेन्नई में आके, बहुत ही अच्छा स्टेडियम है और यहाँ के लोग भी बहुत अच्छे हैं. மேட்ச் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஆடினாங்க, பட் அவ்வளோ நல்லா ஆடல. கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் மாற்றணும், பவுலிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். முகேஷ் குமார் இன்னைக்கு நல்லா போடல, அவரை மாற்றி வேறு யாரும் போடணும். ஆக்சுவலி ஜெயிக்க தான் பார்த்தோம், பட் இன்னைக்கு டோனி வந்து முன்னாடி வந்து இறங்கினது நல்லா இருந்தது. ஆடினது தோத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் டோனி வந்து ஆடினது போதும். அது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கொஞ்சம் சரி பண்ணணும். ஓப்பனிங் கொஞ்சம் நல்லா செட் ஆகணும். ஓப்பனிங் யாருமே கரெக்டாக இல்லை. ஓப்பனிங் கொஞ்சம் நல்லா போடணும். ஓப்பனிங் அப்புறம் மிடில் ஆர்டர் 6-4 எல்லாமே ஸ்டார்டிங்கில் அடித்தா தான் கொஞ்சம் பிக்கப் பண்ண முடியும் லாஸ்ட்டில். சிஎஸ்கே வந்து பேட்டிங் ஒழுங்காக ஆடி இருக்கலாம். அவங்க ஆப்ஷன்லேயே வந்து மிடில் ஆர்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பவுலிங்லேயுமே வந்து இது கலில் அகமது தான் இனிஷியலாக இன்னும் நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருக்கலாம். தோனி கொஞ்சம் நிறையா இன்னும் சீக்கிரம் வந்தார், பட் இன்னும் சீக்கிரம் அடிச்சிருக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து அவர் ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட் ஓவர் தான் 6 அடிச்சார். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. விஜய் சங்கர் நல்லா ஆனார். ஸோ கொஞ்சம் க்ளோஸ் மேட்சாக போச்சு. இது வந்து ஆப்ஷனில் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் எடுத்துருக்காங்க? ஏன்னா இப்போ வந்து நிறைய அப்கமிங் சூப்பர் ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யங் பிளேயர் எடுத்துருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? ஒரு இது வெங்கடேஷ் ஐயர் அந்த மாதிரி தான் கொஞ்சம் போயிருந்தா மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஸோ வந்து டீமு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மேட்ச் டெஸ்ட் மேட்ச் மாதிரி போச்சு. பவர் பிளேலேருந்து விக்கெட்லாம் விட்டுட்டாங்க. பவர் பிளேலேருந்து ரன்னு கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா அடிச்சிருக்கும். என்ன எதிர்பார்த்தீங்க? ஏன்னா கடைசி சில மேட்ச் தோற்றுருக்காங்க. இந்த மேட்ச் ஹோம் கிரவுண்டு திருப்பி கம்பேக் கொடுப்பான்னு நினச்சிருக்கேன். ஆமாம் நினச்சேன். ஓப்பனிங் வந்து கொஞ்சம் அடிச்சிருந்தா நினச்சேன். என்ன ஓப்பனிங் வந்து அடிக்கல. ருத்ராஜ் கான்வே 2 பேருமே அடிக்கல, அதனால் தோத்துறாங்க. தோத்தாலும் ஜெயித்தாலும் தோனியோட பேட்டிங்கை பார்த்து அது சந்தோஷம். ஆமாம், டீமோட வின்னு அது இப்போதே கொஞ்சம் பூரா தான் இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் இம்ப்ரூவ். என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்க? பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ருத்ராஜ் ஓப்பனிங் விடலாம். நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் இந்த மேட்ச் பார்க்குறதுக்காக. ஸோ ரொம்ப எதிர்பார்த்து வந்துட்டு இருந்தோம் மேட்ச். ஆக்சுவலாக டிசி அதை இது பண்ணல, பட் நல்லா பெஸ்ட்டாக ஆடினாங்க டிசி பிளேயர்ஸு. ஸோ சிஎஸ்கே பேட்டிங் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. ஸ்டார்டிங்கே விக்கெட்ஸ் விடுறது வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ மிடில் ஆர்டரில் வந்து நம்ம யாருமே பேக்கப் யாரும் ஜடேஜா ஆகட்டும் எல்லாமே ஒரு ஸ்ட்ரோக் பண்ணி ஆடுற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ பிக் ஹிட்டர்ஸ் யாருமே இந்த இதில் இருக்கிற மாதிரி யாருமே கிடையாது. ஸோ பிக் ஹிட்டர்ஸ் வேணுமா தேவைப்படுது. அதனால் விக்கெட்ஸ் கொஞ்சம் பார்த்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் வச்சு ஆடுற மாதிரி நம்மளுக்கு இதாகுது. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் அடிக்கலான்ற பரலாம் அது ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ பெட்டர் டு
கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன்லி. ஸோ இட் வில் பி பவர் பிளேயில் எவ்வளோ நம்ம சேஸ் பண்ணுறோமோ ஆல்மோஸ்ட் இப்போ வர ஐபிஎல் சீசனில் ரொம்ப இதாகிட்டு இருக்கு. எல்லாமே 200 மேலே சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 170 180 சேஸ் பண்ணாத முதல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங்கில் பவர் பிளேயில் நல்லா ஆடணுன்ற சிஎஸ்கேக்கு இது பண்ணி ஓவராலாக சென்னை வந்து கொஞ்சம் புவர் பர்ஃபார்மன்ஸ் தான். விஜய் சங்கரோட பேட்டிங் வந்து சுத்தமாக வேலைக்கு ஆகல. 46 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருந்தார். அப்போவே மேட்ச் முடிஞ்சிச்சு. நம்மளோட மிடில் ஆர்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, விஜய் சங்கர் 3 பேருமே இந்த சீசனுக்கு ஒர்க் அவுட் ஆவாங்களான்னு சொல்லிட்டு டவுட்டு தான். இன்றைக்கி மேட்சை வச்சு நம்ம நெக்ஸ்ட் 10 மேட்சுக்கான ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இல்லை, ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓவராலாக மேட்ச் வந்து டீம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட்டு ரச்சின் ரவீந்திராவோட இதுவுமே இன்னும் கிளிக் ஆகலை. கான்வே நாங்கள் இன்றைக்கி கான்வேக்கும் பெருசாக கிளிக் ஆகலை. ஸோ மெயினாக மிடில் ஆர்டர் சொதப்புறதுனால தான் எல்லார் மேலேயும் ப்ரெஷர் ஆகுது. இப்போ ருத்ராஜுக்கு பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா இந்த மீதி இருக்க பிளேயர்ஸ்னால பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. தோனி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவர் வர்றது மெயினாக ஆடியன்ஸுக்காக. அவர் வந்து ஒரு 6 அடிச்சாருன்னா அதுக்கு கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க, அவ்வளோதான். அவர்கிட்ட நம்ம 10 பாலுக்கு 10 ரன் இருக்கா அதை வச்சு எதிர்பார்க்கலாமே தவிர 10 பாலுக்கு 30 ரன் இருந்தால் கண்டிப்பாக அவரால் இந்த சுச்சுவேஷனில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான்.